ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழா 2026 டு 27க்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து ஓவிய போட்டிக்கு எப்படி ஓவியம் வரையலாம் இளையோர் திறன் அப்படிங்கிற மையக்கருத்தை வச்சு. ஏன்னா நம்மளுக்கு எத்தனை போட்டி வந்தாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் இளையோர் திறன் அப்படிங்கிறது தான் தீம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா போட்டியுமே இருக்கணும். எல்லா பிரிவுகளிலுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பிரிவுகள் அப்படிங்கிறது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புனா முதல் பிரிவு, 3, 4, 5 2ஆம் பிரிவு, 6, 7, 8 அவங்க வந்து 3ஆம் பிரிவு, 9, 10 4ஆம் பிரிவு, 11, 12 வந்து 5ஆம் பிரிவு. மொத்தம் 5 பிரிவுகள் இருக்குது. இதில் வந்து நம்ம பிரிவு 4, பிரிவு 5க்குலாம் இப்போது கலை திருவிழா போயிட்டுருக்கு. நமக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னா 3ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பள்ளிகளில் வந்து 10ஆம் தேதி வச்சுருக்காங்க. ஒன்றும் தப்பில்லை. 3ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க போட்டியை வச்சு வின்னர்ஸை தேர்ந்தெடுத்து அடுத்த லெவலுக்கு வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து போட்டி நடக்குது அப்படின்னா ஸ்கூல் லெவலில் யார் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வராங்களோ அவங்கள தான் வந்து வட்டார அளவில் எடுத்துக்குவாங்க. பிளாக் லெவல் காம்படிஷனுக்கு எலிஜிபிள். அதே போல் பிளாக் லெவல் காம்படிஷனில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு எலிஜிபிள். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம் இதுக்கு டைமு. அதாவது 1 மணி நேரம் டைமு. 3, 4, 5ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை 6, 7, 8ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓவியம் வரைகிறது அப்படின்னாலே உங்களுக்கு 60 நிமிஷம் டைமு. ஸோ ஓவியம் வரைந்து வண்ணமையும் நீங்கள் தீட்டணும். வரைவினுடைய நேர்த்திக்கு 20 மதிப்பெண்களும், சீரான வண்ணப்பூச்சுக்கு 20 மதிப்பெண்களும், சுற்றுக்கோட்டுக்கு உள்ளேயே நீங்கள் வண்ணம் தீட்டியிருக்கீங்களா வெளியெல்லாம் போகாமல் அழகாக, அதுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள். பொருள் சார்ந்த வண்ணம், அதாவது இந்த இளையோர் திறன் அந்த மையக்கருத்தில் உங்கள் ஓவியம் இருந்தால் அதுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள். அந்த ஒளியும் நிழலும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலரு, அதுக்கப்புறம் அந்த ஷேட்ஸு, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு 20 மதிப்பெண்கள். இப்போது இளையோர் திறனுக்கு என்னென்ன படங்கள் வரையலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இளையோரின் திறனுக்காக ஒரு 2 மாணவ மாணவியர் இருக்க மாதிரி இளையோர் திறன் போட்டு அந்த திறன் வளர்ச்சின்னு சொல்லிட்டு வச்சு, அப்புறம் வெற்றி அப்படின்னு ஒரு வெற்றியை நோக்கி பயணம் செய்கிற மாதிரி என்னென்னலாம் இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி இப்போ கற்றல், படைப்பாற்றல், தொழில்நுட்பம், தன்னம்பிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த படத்தை பாருங்கள். அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட வந்து பார்த்து வரைஞ்சிக்கலாம். இன்றைய பயிற்சி எதிர்கால வெற்றி. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான அட்ராக்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 ஓவியத்தில் நீங்கள் எது வரைஞ்சாலும் கண்டிப்பாக இதே மாதிரி நேர்த்தியாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ப்ரைஸ் கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் சிம்பிளாகவும் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து வரைஞ்சது தான். ஸோ வரைஞ்சி வண்ணம் தீட்டினது தான் இது எல்லாமே. நிச்சயமாக உங்களாலையும் வந்து வரைய முடியும். 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் வகுப்பு பிள்ளைங்க கூட அழகாக வந்து வரைஞ்சிடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு பல்பு. அந்த பல்புக்கு வந்து ஒரு உலகத்து மேலே ஒரு வெளிச்சம் இருக்க மாதிரி இளையோர் திறன் இந்தியாவின் எதிர்காலம் சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. இந்த திறன் மேம்பாடு நோக்கி ஒருத்தர் ஓடுறாரு. சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை, கல்வி, தொழில்நுட்பம். அடுத்தது வந்து பாருங்கள், திறமை வளர்த்தால் எதிர்காலம் பிரகாசம் இளையோர் திறன். ஒரு பென்சில்லேருந்து அப்படியே மரம் மாறி வளர்ந்து அதில் இளையோருக்கு என்னென்ன திறன்கள் இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேச்சு திறன், கலை, ஆற்றல், தொழில்நுட்பம், குழுப்பணி, இசை, விளையாட்டு. அதே போல் இங்கே வந்து எல்லோரும் நின்று அப்படி பார்க்குற மாதிரி இளையோர் திறன், நாட்டினுடைய செல்வம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சாவி. ஒரு சாவியில் இளையோர் திறன் அப்படின்னு எழுதி கற்றல், முயற்சி, நம்பிக்கை அப்படின்னு சொல்லி இளையோர்கள் அவங்க படிக்கிற மாதிரி, அவங்க தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற மாதிரி, படம் வரைகிற மாதிரி, ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி. ஸோ வெற்றி எதிர்காலம் வளமான வாழ்வுன்னு சொல்லிட்டு ஒரு செடி. ஸோ இங்கே வந்து அந்த சூரியன், மலை இதெல்லாமே வந்து நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த படம் தான். அடுத்தது வந்து பாருங்கள், இளையோர் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்பை நம்ம கையில் பிடிச்சிட்ருக்க மாதிரியும், இந்த சைடு வந்து அந்த பூமியில்
மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது, பில்டிங்ஸு எல்லாமே இருக்குது, வீடு எல்லாம் இருக்குது. நம்மளுடைய திறமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப இளையோர் திறன் சொல்லிட்டு எழுதி அந்த பல்புக்குள்ளேயே வந்து அந்த திறன்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி, அப்புறம் என்னென்ன திறன்கள்னு சொல்லிட்டு பல்பில் இருந்து வர வெளிச்சமாக பேச்சு திறன், கலை, கற்றல், தொழில்நுட்பம், திறன் பயிற்சி, குழு பணின்னு சொல்லி போட்டிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் அழகாக வரைஞ்சிங்கனாலே உங்களுக்கு பரிசு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓவியங்கள் தான் இது. அடுத்தது பாருங்கள், இளையோர் திறன் நம்ம எதிர்காலம். நல்லா இருக்குங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாமே ஈஸியாக வரைஞ்சிடலாம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்கள், அந்த 3 to 8 மாணவர்கள் கண்டிப்பாக இதை வரைய முடியும். ஸோ வரைகிறப்ப அந்த நேர்த்தி, அந்த பார்டர், அது எல்லாமே நீங்கள் அழகாக கரெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இளையோர் திறன் நம்ம எதிர்காலம். அண்ட் ஃபைனலாக வந்து நமக்கு இந்த படத்தோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.